கவரேஜ் பண்ணுற நெக்ஸ்ட் டோர்னமெண்ட் புதுக்கோட்டை விடுதி. ஸோ 30,000 டோர்னமெண்ட்டு. அந்த டோர்னமெண்ட் தான் நெக்ஸ்ட் நம்ம கமிட்டாக இருக்க டோர்னமெண்ட். ஸோ கிரவுண்டு ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்கச்சக்க செலவு பண்ணி ஸோ டோர்னமெண்ட் வைக்கணும் அப்படிங்கும்போது எந்த விதத்துலையும் பாகுபாடு காட்டல, நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கவரேஜ் பண்ணுற ஃபஸ்ட் மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வேப்பங்குடி வர்சஸ் ஆய்ப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல் 1 ஓவர் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே சத்யா. ஓனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் ராஜா. லாஸ்ட்டாக ஆலங்குடி நியூ ப்ரெஸ் டோர்னமெண்ட்டில் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு வேப்பங்குடி ராஜா. சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க இங்கே பவுலர் சத்யா. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட செகண்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு, பின்னாடி இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அகைன் ஒரு டாட் பாலுங்க. பேக் டு பேக் முதல் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே யங்ஸ்டர் சத்யா. தேர்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும். தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரன்னை இங்கே 6 கொண்டு வந்திருக்காரு ராஜா. கிளாசிக்கான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. ஃபோர்த் ஒன் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கையில் போயிருந்தாலும் ஓடிட்டாங்களா? எஸ், ஃபாஸ்ட்டாக ஓட்டார் ஒரு ரன். இந்த பால் சிங்கிள். ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் சக்தி ஆன் ஸ்ட்ரைக். பாலோட 5th ஒன் உடச்சு போட்ட பால் லோ கேப்டாக வந்துச்சுங்க. பேட்ஸ்மேனை எக்ஸ்பெக்ட் பண்ணல. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சத்யா. ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் 1 பால். சுவிட்சிற்கான ட்ரை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. பவுண்டரியோட இங்கே ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. முதல் ஓவருக்கு 11 ரன் அடிச்சிருக்காங்க வேப்பங்குடி. செகண்ட் ஓவர் பட அகைன் ஒரு யங்ஸ்டர் அழகர். சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படலை. விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பை நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால் கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அழகர். பாலோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் 2 ஓடிடுறாங்களா? பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. 2 ரன்னை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அங்கே ஃபீல்டர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படலை. 2 பால் சுவிட்சுக்கு திரும்பினாரு. 2யுமே இங்கே தெளிவாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். அழகர் அழகாக போட்டிருக்காரு. பாலோட 5th ஒன் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஆட பார்த்தாரு. சிங்கிள். பாலோட 5th ஒன் உடம்புல தாங்க பட்டிருக்கு. அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே எக்ஸலண்டாக போட்டுக்கிருக்காரு. இது வரைக்கும் இந்த ஓவரை அழகன். 2வது ஓவரோட லாஸ்ட் 1 பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாகவே மெயின் நம்பர் கொடுத்தாரு. லாஸ்ட் 1 பால் ஃப்ரீ ஹிட் பால் ஒயிட் போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ ஆகும். லாஸ்ட் 1 பால் ரீ பால் ஃப்ரீ ஹிட் கண்டினியூ பால். ஃப்ரீ ஹிட் அப்படிங்கிற காலத்தில் தைரியமாக எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் கன்சிடர் ஆகாது. பிடிக்க முடியாத டிஸ்டன்ஸுக்கு அடிச்சிருக்காரு. இங்கே சக்தியை கொடுத்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். 6ஓட செகண்ட் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 22 அடிச்சிருக்காங்க. 2 ஓவர்லேயும் 11 எடுத்துகிட்டு போயிருக்காங்க வேப்பங்குடி. 3rd ஓவர் போட எங்கள் சத்யா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சத்யா ஃபாஸ்ட் பாலே மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க 6. சூப்பர்வான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ராஜா பேட்லேருந்து. இதுக்கு முன்னாடி சுவிட்சுக்கு திரும்பி அடிச்சிருந்தாரு. இந்த முறை மறிச்சு அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு. தெளிவாக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் சத்யா. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் தெளிவாக மீட் ஆகலை. சான்ஸ் பார் ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். போன பால் ஃபுல் டாஸ் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் கிரிக்கெட் பால். சான்ஸ் பார் கேட்சை பிடிக்கிறாங்களான்னு பார்த்தா 6 போயிருக்குங்க. 2 கிரிக்கெட் பாலையுமே இங்கே 6ஆக மாற்றிருக்காரு. 2 6ஐயும் இங்கே சக்தி பேட்லேருந்து வந்திருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடுத்து வந்து காலிலே போட்டார் அங்கே ஃபீல்டர். சரியாக ஜட்ஜ் பண்ணி பிடிக்க முடியல. இங்கே 1 2வது ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா இன்னும் சொல்லிட்டாங்க. கரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா பால் பம்பாய் போயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. பிகே இந்த ஸ்டம்பில் பதிவு பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி ராஜா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும். பிகே இந்த ஸ்டம்பில் குறைவான டிஸ்டன்ஸ் தான். அதன் காரணமாக பவுண்டரி போயிடுச்சு. பேக் டு பேக் 2 பவுண்டரி பதிவு பண்ணியிருக்காரு. 3 ஓவருக்கு 45 அடிச்சிருக்காங்க. இந்த ஓவரில் கிட்டத்தட்ட 23 ரன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க வேப்பங்குடி. இந்த மேட்சுக்கான 4th ஓவர் போட எங்கள் அமராவதி ஃபர்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது தாண்டி போயிருங்க. கிளியர் பண்ணுது சக்தி பேட்லேருந்து. அனதர் ஒன் சக்தியை கொடுத்துருக்காரு. இங்கே சூப்பரான 6 கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன்
சூப்பராக போட்டிருக்காருங்க. 2 காலுக்குள்ளே பூந்து வந்திருக்கு. எக்ஸலண்ட் டெலிவரி எங்கள் பவுலர் கையில் இருந்து. பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 டெலிவரி, 2மே சரியான பேஸ் போட்டிருக்காரு. அதன் காரணமாக ஹாட் பாலாக மாறி இருக்குது அமராவதி கையில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், சான்ஸ் பால், கேட்சுக்கு வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டரால் போக முடியல. பவுண்ட்ரி போயிடுச்சு. சின்ன கிரவுண்டு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே எக்கச்சக்க பவுண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால், அங்கே ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுதா, விரட்டி போய்க்கிருக்காரு. பவுண்ட்ரி போக விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. 1, 2வது ரன்னும் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க 2 பேட்ஸ்மேன். 2 ரன் போலோட. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பில் எடுத்துகிட்டு வந்து சொருகிட்டாருங்க. ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க. ரொம்ப ஓப்பன் விட்டு அக்ராஸ் ஆட பார்த்தாரு. அதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு எங்கள் அமராவதி. ஃபஸ்ட்டு விக்கெட்டை இழக்கிறாங்க வேப்பங்குடி. 4 ஓவருக்கு 58 அடிச்சிருக்காங்க வேப்பங்குடி. நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் பட இங்கே பாரதி ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேச வந்த ராஜா. ஃபாஸ்ட் பாலே மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா லைனில் வச்சு போஸ்டாருங்க ஒரு யங்ஸ்டர். அடுத்தடுத்த விக்கெட் பேக் டு பேக் 2 விக்கெட் இழக்கிறாங்க. 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேனோட விக்கெட்டு இங்கே காணாகுது. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனா இங்கே கருப்பையா. ஃபர்ஸ்ட் பாலை எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் ஃபீல்டர் கேட்சுக்கு வந்துடுறாங்களா. பவுண்ட்ரி போகாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2வது ரன் ஓடிட்டாங்க பாஸ்டாக. எடுத்து திருப்பி அடிக்கிறதுக்குள்ளேயே ஓட்டாங்க 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே. கொஞ்சம் தான் பவுண்ட்ரி பக்கத்தில் போய் குத்திருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்ட்ரியாக மாதிரி இருக்குது பாலோட. நெக்ஸ்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிருக்காரு. ஒய்டுன்னு நினைக்கிறேன். எஸ் ஒய்ட். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் எதிர்த்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சா ஆறான்னு பார்த்தா பவுண்ட்ரியா. எஸ் பவுண்ட்ரி நினைக்கிறேன். நேருக்கு நேர் ஒரு பவுண்ட்ரி. 2வது பவுண்ட்ரியை பதிவு பண்ணுறாரு கருப்பையா. பாலோட 5th ஒன் காலில் தான் பட்டிருக்கு. பைஸில் ஒரு ரன் ஓடிறாங்களா. பின்னாடி எடுத்து அடிக்க பார்க்குறாரு பார்த்தா ஐயோ சேஃபா கொஞ்சம் தான் பேட்ஸ்மேன் மேலே பட்டிருக்கோம். 2 ரன். அடிச்சிருச்சு. ஆனால் செக் பண்ணி கொடுப்பாங்க. உள்ளே ரீச் ஆகிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. 3 ரன். லாஸ்ட் 1 more பால் டார்கெட் நினைக்க போகிறப்ப வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு. பவுண்டரிக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபீல்டர் கையில் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்களா. 2வது ரனுக்கான ட்ரையான்னு பார்த்தா அடிச்சுட்டாருங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 73 அடிச்சிருக்காங்க. 74 டார்கெட் ஃபார் ஆயிப்பட்டி. மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ பவுலிங் லைனப்பும் நல்லா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நடந்த ஆலங்குடி நியூ பிரஸ் டோர்னமெண்ட்டில் 3rd ப்ரைஸ் எடுத்து வந்தாங்க வேப்பங்குடி. பார்க்கலாம் இன்னிடே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத. பெரிய டார்கெட்டாக இருந்தாலும் நல்லா அடி எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். போன மேட்ச்சில் கிட்டத்தட்ட 50 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துலையும் 3 ஓவரில் மேட்சை முடிச்சிருந்தாங்க ஆயிப்பட்டி. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹோர்டிங் பேஸ் பண்ணால் சைக்கிளில் பாரதி, நான் சைக்கிளில் சத்யா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சக்தி. வழக்கம் போலவே ராஜா அப்டுவோட கீப்பரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. பெரிய ஷாட்டுக்கான மைண்ட் ஷாட். அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. முத்துன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர். ஸோ லாங் ஆப்பில் எப்போவுமே வேப்பங்குடிக்காக நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டர். சிங்கிள். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த சத்யா. பாலோட 2nd ஒன் பேட்ஸ்மேன் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி, எக்ஸலண்ட் கீப்பிங், டாட் பால். பாலோட 3rd ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க. விக்கெட்டுக்கான ஒரு பிக் ஆப்பிள். ஒரு யங்ஸ்டர் கீப்பர் ராஜா. பேக் டு பேக் நல்ல கீப்பிங். 2வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. 3 பாலுக்குள்ளே இங்கே சக்தி. பாலோட 4th ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. கீப்பர் கையில் போட்டு வந்திருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கீப்பருக்கு அடித்து பார்த்து வந்துருக்கலாம். டேரக்ட் ஹிட்டுக்கான ட்ரையில் விக்கெட் லைஃப் கிடைக்குது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்த பாரதி. அவருக்கு அடிச்சிருக்கு லைஃப். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சக்தியோட 5th ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. வாட்டன் கீப்பர் இங்கே 3 ஸ்டம்பி ட்ரை பண்ணார். இந்த முறை அது சக்ஸஸ் ஆகிருக்கு. 5th ஒன் ஸோ நிறைய ப்ராக்டிஸ் தேவை அந்த மேட்ச்சில் சொன்ன மாதிரியே. ஸோ இந்த மேட்ச்லேயும் நல்லா கீப்பிங் பண்ணியிருக்காரு இங்கே ராஜா. ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் 1 more பால். நியூ பேட்ஸ்மேனா இங்கே அருண். சூப்பராக போட்டிருக்காருங்க. கீப்பர் உடம்புல போட்டு முன்னாடி போயிருக்கு. ரன்னு போகலை. அகைன் ஒரு டாட் பாலோட சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே முதல் ஓவரை சக்தி நல்ல ஸ்டார்ட் பவுலிங்கில். முதல் ஓவருக்கு 2 ரன்னுக்கு சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சக்தி. 2வது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன்
பின்னாடி இந்த ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். லைனுக்கு உள்ளே தான் வந்திருக்கு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. அனதரும் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காங்க. இங்கே வேப்பங்குடி பாலோட செகண்ட் ஒன். லோ புல் டாஸ் பால் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃப்ல ஃபீல்டர் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் டச் ஆகி தான் வந்துச்சு. சான்ஸ் ஃபார் அங்கே அடித்து விக்கெட்டாக மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அருணோட விக்கெட் இங்கே கான் ஆகுது. 2வது விக்கெட்டை இழக்கிறாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் அடிச்சுட்டாருங்க. உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே பந்த வெளில அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் லாயரில் வச்சு அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பிடிச்சிருக்காரு இங்கே முத்து. ஸோ கிளியர் பண்ணிருந்துச்சு அப்படின்னு நினச்சேன். நல்ல ஷாட்டு தான். லைனில் வச்சு கேட்சை பிடிச்சிட்டாங்க. விக்கெட் பறி போகுது இங்கே. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்பாக நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. நல்ல கீப்பிங். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பை ஓப்பன் விட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தார். சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க சச்சின் ராஜா. 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே ஆகிப்பட்டி. 2 ஓவருக்கு 4 ரன் அடிச்சிருக்காங்க. 4 விக்கெட்டை இழந்து ஆகிப்பட்டி. 3rd ஓவர் பட இங்கே சக்தி. அவருக்கான 2வது ஓவர். லோ கேப்டாக போட்டிருக்காரு. டாட் பால் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஒயிட் அப்படின்னு நினைக்கிறேன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. திருகல் பந்து லெக்கட்டர் பந்து இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சக்தி. நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்லா ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பாக. பவுலர் போகிறாங்களா ஃபீல்டர் போகிறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டர் விரட்டி வந்தார். ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒயிடு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பைஸில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பல். விக்கெட் கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டெம்பிட் எடுத்திருக்காரு இங்கே ராஜா சச்சின் ராஜா. நெக்ஸ்ட் நீ பேசுவேனா இங்கே ரஞ்சித் சுவிட்சுக்கான ட்ரை தெளிவாக சுவிட்சுக்கு திரும்பி ஆடி இருக்காருங்க. உள்ளே போன ஃபர்ஸ்ட் பாலே 1 பவுன்ஸ் பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கு. சூப்பர் ஆடி இருக்காரு எங்கள் பேட்ஸ்மேன் ரஞ்சித். தெளிவாக ஆடி இருக்காரு. 3 ஓவருக்கு 13 அடிச்சிருக்காங்க ஆகிப்பட்டி. 4th ஓவர் போட இங்கே யங்ஸ்டர் புவனேஷ் லோ புல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்டரியா 6ஆன்னு பார்த்தா. செகண்ட் இன்னிங்ஸில் வர ஃபர்ஸ்ட் 6 இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. பைஸில் ஒரு ரன் ஓடி எடுத்துட்டாங்க இந்த பால். பாலோட 3rd ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தார். ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பிகின் ஸ்டம்பில் தான் பேட்டு விட்டார். ஆனால் பயப்படாமல் இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காரு ராஜா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால். கீப்பிங் நல்லா பண்ணியிருந்தார். பவுலர் தப்பு பண்ணிட்டாரு. ஒயிட். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. கருப்பையாக வந்திருக்காரு. நல்லா டேக்கன். அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் நீ பேச சொன்னால் இங்கே அழகன் சூப்பராக போட்டிருக்காருங்க பவுலர். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஃபீல்டை வரட்டி போய்க்க இருக்காங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கருப்பை அகைன் போயிருக்காரு. தடுமாறினாலும் பந்த கையில் விடாமல் வச்சுருக்காரு. 2 ரன். 4 ஓவருக்கு 23 அடிச்சிருக்காங்க ஆகிப்பட்டி. லாஸ்ட் ஓவர் போட எங்கள் சசி. ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. லைனுக்கு உள்ள டாட் பாலோட பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட செகண்ட் ஒன் அகைன் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் 2 பாலையும் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சசி. பாலோட 3rd ஒன் மறிச்சு சூப்பராக அடிச்சிட்டாருங்க. இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து வர 2வது 6 அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பராக அடிச்சிருக்காரு. 3rd ஒன் பாலோட 4th ஒன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. போன பால் 6 போயிருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கம்பேக்ட் ஃப்ரம் சசி. பாலோட 5th ஒன் லோ புல் டாஸ். திரையாக கேப்பில் போயிருக்கு. அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா சிங்கிள். லாஸ்ட் 1 more பால். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காருங்க சசி. போட்டு கொடுத்த இந்த ஓவரோட எங்கே வெற்றியை பெற்று அடுத்த மேட்சுக்கு போயிருக்காங்க குசியா வேப்பங்குடி. அதுக்கப்புறம் ஆகிப்பட்டி.